ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற 3 பலகாரங்களை பற்றி பார்க்கலாங்க. அச்சு முறுக்கு, அரிசி மாவு முறுக்கு, ரிப்பன் பக்கோடாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்காக அரிசியை ஊற வச்சு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி சலிச்சு எதுவும் வேண்டாங்க. வீட்டில் இருக்கிற சாதாரண மாவுனாலே நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவு முறுக்கு செய்ய போகிறோங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு பொடி பண்ணினது சேர்த்து கொடுக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம் பொடி பண்ணினது இல்லைன்னா முழு ஜீரகம், ஓமம் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். உப்பு நல்லா கலந்துக்கணும் எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெய் இல்லைன்னா பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்து அந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கையால் நல்லா பிசறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் நம்மளோட இடியாப்பம் பிழிகிற அந்த பாத்திரத்தில் நம்ம தேன்குழல் அச்சு போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோன்னா சூப்பரான அரிசி மாவு முறுக்கு, இன்ஸ்டன்ட் முறுக்கு தயாருங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சிலர் கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்ப்பாங்க. கடலை மாவு சேர்க்கும்போது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால் நான் கடலை மாவு சேர்க்க மாட்டேன். ஆனால் பொட்டுக்கடலை பொடி பண்ணினது நான் சேர்ப்பேங்க. வெறுமனே அரிசி மாவில் கூட இதே மாதிரி ஓமம், ஜீரகம், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பொட்டுக்கடலை பொடி பண்ணதை நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோங்க. இதே மாதிரி ரிப்பன் பக்கோடாவும் அதே மாவில் அந்த அச்சு போட்டு நம்ம தயார் பண்ணலாம். காரம் வேண்டானா மிளகாய்த்தூளை நம்ம விட்டுடலாம். மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிற அந்த ஓட்டை இருக்கிற அந்த அச்சு போட்டாச்சுன்னா சில சமயம் ஜீரகம் போய் அடைச்சிக்கும். அதனால் ஜீரகத்தை 1-2 பொடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா பொடி ஜீரக பொடி சேர்த்தா கூட இது சூப்பராக நமக்கு பிழிகிறதுக்கு வரும். அந்த மாவை மட்டும் நம்ம ஒவ்வொரு தடவை பிழிஞ்சதுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம். அப்போ தாங்க அது காயாமல் இருக்கும். அடுத்ததான் அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. மிக்ஸி ஜார்லேயே தேவையான பொருட்கள் எல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு சூப்பராக அச்சு முறுக்கு செஞ்சிடலாங்க. என்ன யோசிக்கிறீங்களா? மிக்ஸி ஜாரில் எப்படி அரைச்சி செய்கிறதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பட்டு மாதிரி இருக்கும் மாவு. அச்சு முறுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் 1 முட்டை, 1/4 கப் சர்க்கரை, 1 பிஞ்ச் உப்பு, கட்டியான தேங்காய் பால் 1 கப்புங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லா வறுத்த அரிசி மாவுங்க, நல்லா ஃபைனாக இருக்கணும். இடியாப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாவு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 1.5 கப்பு போல் எடுத்து அதுவும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மாவோட நல்லா கலந்துக்கிறதுக்காக தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இல்லைன்னா கையில் கரண்டியில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணிட்டோன்னா அது ரொம்பவே நல்ல மாவோட கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் அது ரெடி பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண வைக்கலாங்க. முட்டை சேர்த்துருக்கனால அதுக்கு அதிகமாக வைக்க வேண்டாம். ஒரு 20 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். இந்த அச்சு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான்ஸ்டிக்னால் சீக்கிரமாக அது நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஆனால் மற்ற அச்சாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் முக்கி வச்சுக்கலாம். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டர், அச்சு முறுக்கு பேட்டர், அது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கலாங்க. அப்படி கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்து அதை கரெக்டான ஒரு பேட்டராக நம்ம மாற்றிக்கலாங்க. அச்சு முறுக்கு அந்த அச்சை நம்ம பாதி அளவுக்கு அதில் டிப் ஆகிற மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துடலாம். அதுவே அதிலேருந்து கீழே அழகாக விழுந்துடும். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. சில நேரத்தில் இது வராது, அந்த எண்ணெயில் விழாதுங்கும்போது கவலைப்பட வேணாங்க. ஒரு கம்பி வச்சு லைட்டாக குத்தி எடுத்து விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு விழுந்துட போகுது. நம்ம அப்படியே பர்ஃபெக்டாலாம் செய்ய மாட்டோங்க. பாருங்கள், சூப்பராக அச்சு முறுக்கு ரெடியாக இருக்குங்க. நான் ஒரு டிப்ஸ் இதில் பண்ணினேங்க. அரிசி மாவில் செஞ்சால் வருமோன்ட்டு நம்ம ஒவ்வொரு தடவை கஷ்டப்பட வேண்டான்னு ஒரு 1/2 கப் மைதா மாவும் சேர்ந்து கலந்துட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த அச்சு முறுக்கு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு வச்சிட்டோன்னா நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு ஏர் டைட்டாக வச்சிட்டோன்னா நிறைய நாள் சாப்பிட்லாங்க. இந்த ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.